நீங்க ஒண்ணு சொன்னீங்க, பாருவுக்கும் கம்ருதீனுக்கும் சண்டை வந்ததுன்னா, பாருவ எதிரியா பாக்குற கம்ருதீனால அதை சமாளிக்கவே முடியாது அப்படின்னு. சோ அந்த ஒரு ஜோனுக்கு ஒரு முதல் ஸ்டெப் எடுத்து வச்ச மாதிரி காலைல ஒண்ணு ஆரம்பிச்சது. ஆனா கமெண்ட்ஸ்ல எல்லாம் சொல்ற மாதிரி, காலையில சண்டை போடுற, சாயந்தரம் தாண்டா திருப்பி சண்டை போயிருது அப்படிங்கிற மாதிரி தான் மறுபடியும் மாறி இருக்கிற மாதிரி இருக்கு. பட் இந்த சண்டை இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்ட முறை, கம்ருதீனோட நடந்துகிட்ட விதம், கால தூக்கி சோஃபா மேல வச்சுக்கிட்டு பேசினதாகட்டும், அர்ஜுன் ரெட்டியா தன்னை நினைச்சுக்கிட்டதாகட்டும், இந்த மொத்த விஷயங்களை எப்படி பாக்குறீங்க? நாய் ரொம்ப நன்றி உள்ளது. ஆனா அதுக்கு என்ன தெரியாதுன்னா, எது வச்சாலும் அது வாய் வச்சிடும். அதுக்கப்புறம் வந்து புளிக்குது கசக்குதுன்னு ஒரு நாய் சொன்னுச்சுன்னா, அதோ ஓடுபார் நாய் அப்படின்னு இருப்பாரு கமல் சார் ஒரு படத்துல. அதுதான் இந்த நாய், கமருதீன் நாய் அப்படின்றது. ஒரு பொண்ணை என்ன வேணாலும் ஷோ பூரா பேசுவேன். அது எப்படி ஒரு பொண்ணு இடம் கொடுக்காம இருந்தா, ஏண்டா உங்க வீட்டுல உங்க அம்மா வந்து இடம் கொடுத்தா இப்பெல்லாம் வெயின்னு சொன்னாங்களாடா? இல்ல உனக்கு கூட ஒரு அக்கா தங்கச்சியோட தானே பிறந்திருக்க. ஒரு பொண்ணை ஒரு ரியாலிட்டி ஷோல இல்ல எந்த இடத்துலயுமே எப்படி பழகணும் உங்க வீட்டுல ஒழுங்கா சொல்லி கொடுத்து வளர்க்கலையா? நேரம் உத்தம புத்திரம் மாதிரி என்னமோ ஆரம்பிக்கிற. நம்ம அதாவது பார்ட்னர்ஸ் இன் கிரைம் தான். இங்க பாருக்காகலாம் வாதாடலாம் ஒண்ணும் கிடையாது. பாரு தானா தேடிக்கிட்ட தேருது. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரிஜினல் 1 நம்பர் தண்ட சோறு. பாதி நேரம் 2 பொண்ணுங்களை நம்பி ஷோக்குள்ள இருக்கிற உனக்கே இவ்வளவுனா, பார்வை நம்பியே இந்த ஷோ ஓட்டு இருக்கிற விஜய் டிவில இருந்து மொத்த பேருக்கு சோறு போட்டு இருக்குது. இந்த ஷோ ஒருத்தி ஆடுறதுல நம்ம வந்து நம்ம அவன் வீரனா சூரனா நம்ம கால நீட்டுறாங்க மடக்கலாம். ஏண்டா இதெல்லாம் ஒரு 40 நாள் முன்னாடி பண்ண வேண்டியதுடா. எங்கேயோ திட்ல பாரு பின்னாடி வந்து நின்று இருக்க. இங்க இருந்து நேரா அரோரா கிட்ட போய், ஏண்டா உன்னால ஒழுங்கா ஒரு சைக்கிள்ல பெடலே ஒழுங்கா ஸ்ட்ரைட் ஒண்ணு உனக்கு வேணும்னு ஃப்ரண்ட் சீட்ல உட்கார்ந்தவள கூட்டு போ, இல்ல பேக் சீட்ல உட்கார்ந்த கூட்டு போ. ஒரே நேரத்துல சைக்கிள்ல ட்ரிபிள்ஸ் ஓட்டணும்னு நினைக்கிறேன். அதுல ஒரு டயரா காத்து பிடிங்கி விட்ட மாதிரி உன் கதை ஓடிட்டு இருக்கு. இதுல வந்தது போனதெல்லாம் வந்து அடிக்குது. ஆதிரை எதுக்கு வந்து ஒன்னு அடிச்சுட்டு போறான்னு தெரியல. திவ்யா வந்து எதுக்கு ஒன்னு அடிச்சுட்டு போறான்னு தெரியல. இப்படி நம்ம கலைஞனுடைய வாழ்க்கையில பல கலா ரசிகனா வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது நான் பேச்சு பத்தியா